Test one. தேவையாக இருந்த ஒரு புதுப்பொலிவோடு கல்முனை பிரதான வீதியிலே பெட்ரோல் செட் முன்பாக திறந்து வைக்கப்படுகிறது. வெளிநாடுகள் பலவற்றில் இருந்து பெண்களுக்கான அதிநவீன சல்வார் ரகங்கள், அபாயாக்கள் மற்றும் அதுபோல் வகைகள், அதே போல குர்தி சாடிகள், அபாயாசு, நவீன ரக பாதணிகள், பெண்களுக்கான ஹேண்ட்பேக்ஸ், அதுபோல் மணப்பெண்களுக்கான நவீன ரக ஹேண்ட்பேக்ஸ், பாதணிகள் என்று பலதையும் வழங்குவதற்காக இன்று புதிதாய் உதயம் காண்கிறது. கல்முனை மாநகரத்திலே கல்முனை பிரதான வீதியிலே அரேபியன் ஃபேஷன் இந்த நிறுவனத்துக்கு சொந்தக்காரர்கள் 3 பேர். MM ரசான், JM ரிஜாப், ADMA ஃபர்வீஸ் ஆகியோர். இந்த மூவரது அயராத உழைப்பின் காரணமாக இன்று இந்த நிறுவனம் திறந்து வைக்கப்பட இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அவர்களுக்கு கை கொடுக்கின்ற ஒருவராக இந்த நிறுவனத்தை வழி நடத்துவதற்கு முன் வந்திருக்கின்றார். அவருடைய துணையோடு இந்த நிறுவனம் வெற்றிகரமாக இயங்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியை இப்போது முதல் ஆரம்பம் செய்ய இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இங்கே கிராத்தோதி நிகழ்வினை ஆரம்பம் செய்வதற்கு முன்னர் இந்த பிராந்தியத்திலே தேவையாக இருந்த ஒரு நிறுவனம் திறந்து வைக்கப்படுகிறது. இந்த நிறுவன திறப்பு விழாவிலே கலந்து சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற உலமாக்கள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களுடைய உரிமையாளர்கள், அதுபோல் அன்போடு அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்றவர்கள், இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற வர்த்தக முகாமையாளர்கள் அனைவரையும் அன்போடு இந்த நிறுவன உரிமையாளர்கள் சார்பாக வரவேற்றுக் கொண்டு இங்கே கிராத்தோதி நிகழ்வை ஆரம்பம் செய்வதற்காக அன்போடு நாங்கள் அழைப்பது என்ற மாணவனை அன்பாக அழைக்கின்றோம். أعوذ بالشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين يهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغلوب عليهم ولا الضالين آمين. கிராத்தோதி நிகழ்வை ஆரம்பம் செய்த அப்துல்லா அவர்களுக்கு வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்விலே அடுத்து சிறப்பு பயான் இடம்பெற இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த பிராந்தியத்திலே மிகவும் தேவையாக இருந்த ஒரு நிறுவனம் தான் பெண்களின் ஆடை நிறுவனம். அந்த அடிப்படையிலே பெண்களின் ஆடை அணிகளுக்கு புகழ் பெற்ற நாடு நகரங்களிலே இருந்து நேரடியாக வரவழைக்கப்படுகின்ற அத்தனை ஆடைகளையும் இங்கே மொத்தமாய் கொண்டு வந்து மிக மிக நியாய விலையில் வழங்குவதற்காக இந்த நிறுவனம் இன்று முதல் திறப்பு விழா காணுகிறது. அந்த அடிப்படையிலே
பெண்களின் உள்ளம் கவர் சல்வார் ரகங்கள், அதுபோல் அபாயாக்கள், அபாயா சூ வகைகள், பாதணிகள், ஹேண்ட்பேக்ஸ், வாசனை திரவியங்கள், குர்தி ஆடைகள், லெகின்ஸ், டாப் வகைகள் என்று அத்தனை ஆடைகளையும் பெருநாளை முன்னிட்டு வழங்குவதற்காக இப்போது கொண்டு வந்து குவித்து வைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த நிகழ்வை இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபன பிறை வானொலி ஊடாக கேட்கின்றவர்கள் மட்டுமல்ல, வசந்தம் டிவி ஊடாக கூட இந்த நிகழ்வினுடைய பல விடயங்கள் விளம்பரமாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே எமது இந்த பிராந்தியத்தில் இருக்கின்றவர்கள் இந்த நிறுவனத்துக்கு வந்து தங்களுடைய ஆடைகளை குறைந்த விலையில் கொள்வனவு செய்யுமாறு அன்பாக வேண்டிக் கொண்டு இந்த நிறுவனத்தை வழிநடத்த முன்வந்திருக்கின்ற உரிமையாளர்கள் மூவர் முக்கணி போல் இணைந்து இனிப்பாக இந்த நிறுவனத்தை வழிநடத்த முன்வந்திருக்கின்றார்கள். அவர்களை மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம். MM ரோசான் அவர்கள் இந்த நிறுவனத்தோடு இயங்கி செயற்படுகின்ற ஒருவராக இருக்கின்றார். அவருக்கு துணையாக இன்னும் இருவர் ஜெயம் ரிஜாப் அவரோடு இணைந்து ADMA சர்வீஸ் இந்த மூவரும் இந்த நிறுவனத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு கை கொடுப்பதற்காக வியாபார நடவடிக்கைகளே தனக்கென தனியிடம் பிடித்திருக்கின்ற SCM அவர்களும் கை கோர்த்திருக்கின்றார். எனவே இந்த நிறுவனம் வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும் என்பதற்காக இன்றைய திறப்பு விழாவிலே உங்கள் அனைவரையும் அழைத்திருக்கின்றார்கள். உங்களது பிரார்த்தனைகள் என்றும் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நிகழ்விலே அடுத்து சிறப்பு பயானை தருவதற்காக ஆசிக் அலி விரிவுரையாளர் ரப்பானியா ஹதீஸ் உயர் கற்கைகள் பீடம் நின்றவர் மௌலவி ஆசிக் அவர்களை அன்போடு இந்த இடத்தை கிடைக்கின்றோம். வருகை தந்தவர்களை ஆசனங்களில் அமருமாறு அன்பாக வேண்டிக் கொண்டு தொடர்ந்து சிறப்பு பயானை வழங்குவதற்காக மௌலவி ஆசிக் அலி அவர்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا والصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آله حزب الله ما بعد فيقول الله سبحانه وتعالى في محكم تنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله صدق الله العلي العليم. وقال النبي صلى الله عليه وسلم من أطاعني فقد أطاع الله ومن عصاني فقد عصى الله أو كما قال عليه الصلاة والسلام. மேலான அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா இந்த புனிதமிகு ரமலானுடைய மாதத்தை அடைந்து இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களையும் நிறைவுற்றவனாக 11வது நோன்பை நோற்று அதனுடைய இறுதியை அடைந்திருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஒவ்வொரு அமல்களும் அது சிறப்பு பெறுவதாக இருந்தால், அந்த விடயம் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருந்தால் அதிலே அல்லாஹுடைய கட்டளை, நபியுடைய வழிகாட்டல் இருக்க வேண்டும். இந்த இரண்டும் இருக்கின்ற சமயத்திலேதான் அந்த விடயம் அது ஏற்றுக்கொள்ளப்படுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எனவே எம்முடைய இபாதத்தாக இருக்க முடியும், இஸ்லாத்துடைய ஏனைய கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், அல்லது எம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், எம்முடைய குணாதிசயங்களாக இருக்கலாம். இவைகளுக்கு இஸ்லாத்திலே சொல்வார்கள் இபாதத், அக்லாகியாத், முஆமலாத், முஆஷராத். இந்த விடயங்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருந்தால்
அதிலே நபியுடைய சுன்னா அல்லாஹ்வுடைய கட்டளை அதிலே இருக்க வேண்டும். இது பரக்கத் பொருந்திய ஒரு மாதம். இதனுடைய பரக்கத்தை அடைவதாக இருந்தாலும் அந்த பரக்கத் நம்முடைய வாழ்விலே அது வருவதாக இருந்தாலும் அந்த நபியுடைய சுன்னா நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். நாம் நோட்டிருக்கக்கூடிய நோன்பு, அந்த நோன்பு அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை நபியுடைய அந்த வழிகாட்டல் நம்மிடம் இருந்தால் தான் நம்முடைய நோன்பும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார். ஏனைய இபாதத்துகளையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறார். இப்போது வியாபாரம் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, இந்த வியாபாரத்திலே அல்லாஹ் ரசூலுடைய அந்த கட்டளைகள் இருந்தால் இந்த வியாபாரம் இது பரக்கத் பொருந்திய ஒரு மாதத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த பரக்கத்தை அடைவதற்கு இயலும். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இதிலே அதிகமாக வர்த்தகர்கள் நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இன்னும் துறை சாரார்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எம்முடைய வியாபாரம், எம்முடைய தொழில் அது பரக்கத் பொருந்தியதாக, அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பரக்கத்தை நாம் சம்பாதிப்பதாக இருந்தால் அதிலே அல்லாஹ்வுடைய கட்டளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிகாட்டலும் இருக்கின்ற சமயத்திலே தான் அதிலே வெற்றியை அடைய முடியும் என்பதை தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள முடியும். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வை விரும்புவதாக இருந்தால், அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார். நபியே நீங்கள் சொல்லுங்கள், அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் வழிபடுங்கள் என்பதாக அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகிறார். எனவே எந்த விடயங்களாக இருந்தாலும் சரி, அதிலே அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்ன என்பதை அறிந்து செயற்படக்கூடிய சமயத்திலே தான் அந்த விடயம் ஏற்றுக்கொள்ளப்படுவதாகவும் அந்த விடயம் அதனூடாக வெற்றியை அடைய முடியும் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வியாபாரமாக இருக்கிறதா, அந்த வியாபாரத்திலே இஸ்லாம் சொல்லக்கூடிய விடயம் என்ன? எந்த வியாபாரத்திலே வட்டி இணைக்கப்படுமோ அந்த வியாபாரம் வெற்றியை அடைய மாட்டாது என்பதை குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத், வட்டியை அல்லாஹ் அழிப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே அந்த வட்டி நம்முடைய வியாபாரத்திலே இணையக்கூடாது. அது நாம் உயிர் போகக்கூடிய ஒரு கட்டமாக இருந்தாலும் அந்த வட்டியை விட்டும் ஒதுங்குவதை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள், இன்று நாம் நோன்பு நோற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருந்தாலும் நாம் உண்ணக்கூடிய உணவு ஹலாலாக இருக்க வேண்டும். எந்த உணவு, ஒரு பிடி உணவு ஹராம் சேர்ந்ததாக எம்முடைய உடம்பிலே சேருமோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த உடம்பு நரகத்துக்கே தகுதி என்பா சொல்லி காட்டினார்கள். இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம் அந்த நரக விடுதலையை பெறுவதற்காக வேண்டி. எனவே எம்முடைய வியாபாரங்களை நாம் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலின் பிரகாரம் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். எம்முடைய வியாபாரங்களை ஹலாலானதாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இன்று அல்ஹம்துலில்லாஹ் ஹலாலான முறையில் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கப்படுகிறது. இது ரமலானுடைய மாதம், இது பரக்கத்தான இந்த ஷஹ்ருன் முபாரக், பரக்கத் பொருந்திய மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்திலே ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா இந்த வியாபாரத்தையும் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிகாட்டலின் பிரகாரம் இந்த வியாபாரத்தையும் முன்னெடுத்துக் கொண்டு செல்வதற்குரிய உதவிகளை, ஒத்தாசைகளை அல்லாஹ் வழங்க வேண்டும் என்று வினவிக் கொண்டு, அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, நாம் இந்த ரமலானுடைய நடுப்பகுதியை அடைந்திருக்கிறோம். மக்ஃபிரத்துடைய 10ஐ நாம் அடைந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு இது விசாலமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்லே ஏறக்கூடிய சமயம் 3 தடவை ஆமீன் சொன்னார்கள். அடைந்தும் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய
ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதுவா செய்ய பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு கட்டத்தை நாம் அடைந்திருக்கிறோம். எங்களுடைய உயிரின் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு 100 விடுத்தம் அல்லாஹ்விடத்திலே பிழைபொறுப்பு தேடினார்கள் என்று சொன்னால் தேட வேண்டும் என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே. ஆக அல்லாஹ்விடத்திலே துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த கொண்டிருக்கிறது. அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவோம். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதை அல்லாஹும் விரும்புகிறான். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், தௌபா செய்யக்கூடியவர்களை அவன் நேசிக்கிறான். எனவே அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவோம். இந்த ரமலானிலே இந்த அல்லாஹ்வுடைய இந்த மக்ஃபிரத்தை அடைந்தவர்களாக இந்த ரமலான் எம்மை விட்டும் பிரிய வேண்டும். நாம் இந்த ரமலானிலே சீதேவிகளாக இந்த வேண்டும். இந்த உலகத்திலே இந்த ரமலானை அடைந்தும் நாம் சீதேவி அற்ற அந்த மூதேவிகளுடைய கூட்டத்தை விட்டும் நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ரிவாயத், இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் எந்த மனிதன் தான் நல்ல அமல்களை விட்டும் ஒதுங்கியவனாக, நல்ல அமல்கள் செய்யாதவனாக, அல்லாஹ்வுடைய மஃப்ரத்தை அடையாதவனாக இருக்கிறானோ அவன் முகம் குப்புற விளட்டும் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அல்லாஹு தஆலா எம் அனைவரையும் இந்த ரமலானுடைய மாதத்திலே விமோசனத்தை அடைந்தவர்களாக, இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய அந்த அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய அந்த ரஹ்மத்தை பெற்றவர்களாக, அல்லாஹ்விடம் இருந்து அந்த பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக, நரக விடுதலையை அடைந்தவர்களாக எம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கியார் புரிவானாக. இந்த ரமலானுடைய மாதத்திலே, இந்த பரக்கத்தான மாதத்திலே, இந்த தொடங்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வியாபாரத்தையும் அல்லாஹ் ஹலாலானதாக, இந்த பரக்கத் பொருந்தியதாக இந்த வியாபாரத்தையும் அல்லாஹு தஆலா ஆக்கியார் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுவரை சிறப்பு பயானை வழங்கியவர் மௌலவி எம்ஐ ஆசிகாடி அவர்கள். விரிவுரையாளர் ரப்பானியா ஹதீஸ் உயர் கற்கை பீடம் நிந்தவூர். நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்போது கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை மாவட்டங்களில் மகரிப் தொழுகைக்காக அதான் ஒளிபரப்பாகும் நேரம் 6:15. ஏனைய மாகாணங்களில் 6:21. இப்போது நோன்பு திறப்பதற்கான சிற்றுண்டிகள் உங்கள் கைவசம் கிடைக்கும் தருணம் இது. இந்த சந்தர்ப்பத்திலே கேட்கப்படுகின்ற துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. எனவே துவா பிரார்த்தனை வழங்குவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற நௌஃபர் அமீன் மௌலவி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். புர்ஹானியா ஃபேசிமாம், பள்ளிவாசல் ஃபேசிமாம் அன்புக்குரிய TR நௌஃபர் அமீன் மௌலவி அவர்களை அழைக்கின்றோம். முற்றுமுழுதாக பெண்களுக்கென்றே தெரிவிக்கப்பட்ட அத்தனை ஆடைகளையும் இங்கே மிக நியாய விலையில் வழங்குவதற்காக இந்த நிறுவனம் இப்போது திறந்து வைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையிலே பெண்களுக்கான அபாய், லெஹங்கா மற்றும் டாப் வகைகள், ஷூ வகைகள், பாதனைகள், ஹேண்ட்பேக்ஸ், வாசனை திரவியங்கள் என்று பலதையும் இங்கே மிக நியாய விலையில் வழங்குவதற்கு இந்த நிறுவனம் இன்னும் சொற்ப நேரத்திலே திறந்து வைக்கப்பட இருக்கிறது என்பதை மனமகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். இந்த நிறுவன உரிமையாளர்கள் MM ரோசான், JM ரிஜாப், AD MA ஃபர்வீஸ் ஆகியோரை நினைவுபடுத்திக் கொண்டு இந்த மூவருக்கும் துணையாக இருந்து இந்த நிறுவனத்துடைய வியாபார நடவடிக்கைகளில் இணைந்திருக்கின்ற SYAM அவர்களையும் நினைவு கூறிக்கொண்டு இப்போது துவா பிரார்த்தனைக்கு நேரடியாக செல்கின்றோம். மௌலவி TR நௌஃபர் அமீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். புர்ஹானியா பள்ளிவாசல் ஃபேசிமாம்.
الحمد لله رب العالمين حمدا يوافي نعمك بمزيد وفنا يا كريم يا رحيم يا رب يا الله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا فانصرنا على القوم الكافرين اللهم انزل بركتك بهذا السوق يا رب العالمين اللهم انزل بركتك بهذا الدكان يا رب العالمين اللهم اجعلنا بهذا الشهر الشريف من الشهداء المقبولين ولا تجعلنا يا الله يا الله يا الله من الأشقياء المطرودين اللهم وإن لك في كل ليلة من ليالي شهر رمضان وتقى وتلقى ومنا وخلصا فاجعلنا يا ربنا من تقائك وتلقائك ومنائك ولسائك من النار والعفو عند الحساب يا الله உன்னை போற்றி புகழ்ந்து உன் நபி மீது ஸலவாத் சொல்லி நிலையில் நாங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள்வாயாக. எஜமானே, எங்கள் அனைவரது பாவங்களை நீ மன்னித்தொள்வாயாக. எந்த நோக்கத்திற்காக வேண்டி இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோமோ அந்த நோக்கத்தை நீ அறிந்தவனாக இருக்கின்றாய். ஆதலால் இந்த அரபியன் ஃபேஷன் ஷோ என்று சொல்லக்கூடிய இந்த கடையை இவர்கள் திறந்து அதன் மூலமாக வியாபாரம் செய்து அதன் மூலம் கிடைக்கின்ற வருமானங்களை கொண்டு தங்களுடைய குடும்பத்தினர்களை சீரான முறையில் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்ற ஆசையோடு இந்த கடையை திறக்கின்றார்கள். ரப்பே, உன்னுடைய ரஹ்மத்தை இந்த கடையின் மீது சொரிந்தருள்வாயாக. இவருடைய வியாபாரத்தை பரக்கத்து பொருந்தியதாக மாற்றிவிடுவாயாக. இவருடைய வியாபாரத்தில் சிறந்த அபிவிருத்திகளை அதிகரித்து கொடுப்பாயாக. இவர்களும் நுகர்பவர்களும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அந்த வியாபாரத்தை சந்தோஷமாக அமைத்துக் கொள்வதற்கும் நீ அருள் செய்வாயாக. ரப்பே ரஹ்மானே, இவர்களுக்கு திடுகூறான ஆபத்துகள் ஏற்படாமல் பாதுகாப்பாயாக. இவர்கள் இந்த கடை செய்யக்கூடியவர்கள், என்னுடைய தொழிலாளர்கள், வாங்குவோர்கள், விற்பவர்கள், இப்படி எல்லோரும் புரிந்துணர்வுடன் வாழ்வதற்கு நீ அருள் செய்வாயாக. ரப்பே ரஹ்மானே, கண்ணூரை விட்டும் ஷைத்தானியத்தன தனங்களை விட்டும் இவர்களையும் இவருடைய ஸ்தாபனங்களை நீ பாதுகாப்பாயாக. இறைவா, இவர்களை வாழ்த்துவதற்காக வேண்டி இவருடைய அழைப்பின் பேரில் யாரெல்லாம் வந்திருக்கின்றோமோ எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த நிறுவனத்தின் மீது ஏற்படுத்தி சிறப்பாக்கி கொடுத்து அதன் மூலம் அவருடைய வியாபாரங்களை பரக்கத்து புரிந்தியதாக நீ மாற்றி விடுவாயாக. எஜமானே, எங்கள் அனைவருடைய ஹாஜத்துகளையும் தேவைகளையும் நாட்டங்களையும் நிறைவேற்றி தந்துள்வாயாக. ரமலானை அடைந்து முதல் 10 நாங்கள் நோற்று அனுப்பிவிட்டு 2வது 10 இருந்து கொண்டிருக்கிறோம். உன்னிடத்தில் இருகரமேந்தி இஸ்திஃபார் தௌபா செய்து கொண்டு நாங்கள் பிரார்த்தனையும் செய்து கொண்டிருக்கின்றோம். இறைவா, இந்த நோன்பு திறக்கின்ற இந்த நேரத்தில் நாங்கள் அடைகின்ற ஆனந்தம் தாராளம் ஆய்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட மகிழ்ச்சி தரக்கூடிய இந்த நேரத்தில் உன்னிடம் கையேந்தி கேட்கிறோம். யா அல்லாஹ், இந்த ஸ்தாபனத்தை சிறப்பாக்கி வைப்பாயாக. எங்களுடைய ஹலாலான ஹஜ்ஜத்துகளையும் தேவைகளையும் நிறைவேற்றி தந்துள்வாயாக. ரப்பே, எங்கள் அனைவர்களது பிழைகளையும் பொறுத்து நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து எங்களுக்கு சொர்க்கத்தை தந்துள்வாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வபில் ஆখিরাতি ஹஸனதன் வகினா அஸாபன் நார். ரப்பனா இக்ஃபிர் லனா வர்ஹம்னா லிவாலிதினா ولمشايخنا ولأسائر جميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات ربهما كما ربياني صغيرا. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. கல்முனையில் புதியதோர் உதயம், அரேபியன் ஃபேஷன். 10-11 இல்லாமல் புத்தம் புதிய அதிநவீன வடிவங்களில் திருமண வைபவங்களுக்கான உயர் ரக லெஹங்கா, சல்வார்கள், அபாயாஸ், பாகிஸ்தானிய மற்றும் துபாய் டாப்ஸ் ஐட்டம்ஸ், நைட்டிஸ், ஃப்ராக்ஸ், ஷால் வகை, நவநாகரிக பாதாடிகள், அபாயா, ஷூஸ், ஹேண்ட்பேக்ஸ், வாசனை திரவியங்கள் அனைத்தும் நீங்கள் நம்ப முடியாத நியாய விலைகளில் கல்முனை அரேபியன் ஃபேஷனில். திருநாள் விழா வைபவங்கள் வரும்போதெல்லாம் ஆடை அணிமணி தெரிவுகளுக்கெல்லாம் நாடுங்கள். கல்முனை பிரதான வீதியில் அமீர் அலி பெட்ரோல் ஷெட் முன்பாக அரேபியன் ஃபேஷன். இதுவரை துவா பிரார்த்தனை வழங்கிய மௌலவி டிஆர் நௌஃபர் அமீன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்போது
அதான் ஒலிக்கின்ற நேரம் கிழக்கு மாகாணத்திலே 6 மணி 15 நிமிடம், ஏனைய மாகாணங்களில் 6 மணி 21 நிமிடம். இப்போது அதான் ஒலிக்கின்ற நேரம்
அவர்களோடு இணைந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற உலமா பெருமக்கள் TR நௌஃபர் அமீன் மௌலவி ஆசிக் அவர்கள் உட்பட இங்கே அத்தனை பேரையும் பேர் விழிக்க முடியாது. இருந்தாலும் முன்னால் இருக்கின்ற எங்களுடைய சத்தார் காக்கா அவர்களையும் அவர்களோடு இணைந்து இங்கே இருக்கின்ற பெருந்தகைகள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நிறுவனம் இப்போது முதல் திறந்து வைக்கப்பட இருக்கிறது. இந்த நிறுவன திறப்பு விழாவிலே கலந்து சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேரையும் மீண்டும் மீண்டும் வரவேற்கின்றோம் அன்போடு. இந்த திறப்பு விழாவுக்கு பின்னர் நீங்கள் வீடுகளுக்கு சென்றால் துணைவிமார்கள் சகோதரிகள் ஆடைகள் வாங்க நீண்ட தூரம் பயணிக்கின்றார்கள். காலத்தை நேரத்தை பணத்தை வீணாக்கி கொண்டு நாங்கள் இந்த காலத்தை வீணடிக்க முடியாது. இருந்தாலும் காலடியில் இந்த நிறுவனம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அந்த அடிப்படையில் இந்த முக்கணிகளாய் இருக்கின்ற இந்த நிறுவனம் என்று இந்த மாலை வேளையிலே திறந்து வைக்கப்பட இருக்கிறது.
அவர்களுடைய ஆதரவோடு அழைக்கப்பட்டவர்கள் உலமாக்கள் மற்றும் புத்திஜீவிகள், ஏனைய வர்த்தக நிறுவன உரிமையாளர்கள் மற்றும் ஏனைய பிரமுகர்கள். அந்த அடிப்படையில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டவர்கள் எங்கள் அன்புக்குரிய உலமாக்கள். அவர்களை தொடர்ந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்கள் அன்புக்குரியவர்களையும் பின்னால் இந்த நிறுவனத்துக்கு உள்ளே வருமாறு அன்போடு வேண்டுகின்றோம். மகரிப் தொழுகைக்கான நேரம் நெருங்குகிறது. தொழுகைக்கு பின்னர் வரலாம் என்று நினைக்கின்றவர்கள் போய் வரலாம். இருந்தாலும் முன்னால் இருக்கின்றவர்களை அன்போடு இங்கே இவர்களுக்கு பின்னால் அழைக்கின்றோம். இணைந்து இந்த நிறுவனத்தை தொடர்ச்சியான முறையிலே முன்னெடுத்து பல சாதனைகள் இடம்பெற வேண்டும். அதற்கான துஆ பிரார்த்தனை இவர்களது நிறுவனத்துக்கு சார்பான பிரார்த்தனைகளை ஏற்படுத்திக் கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக் கொண்டு இப்போது நிறுவனம் திறந்து வைக்கப்படுகின்ற நிகழ்விலே மௌலவி டி.ஆர். நௌஃபர் அமீன், மௌலவி ரோசான், ரிஜாப், பர்வீஸ், ஷியாம், இப்ரத் கோல்ட் ஹவுஸ் பணிப்பாளர் எங்கள் அன்புக்குரிய நௌசாத் அவர்கள் மக்கமா நகரில் இருந்து பல பிரார்த்தனைகளை இந்த மண்ணுக்காக விளைக்க முடியாத இந்த நேரத்திலே உங்களது வியாபார நடவடிக்கைகளும் இந்த நிறுவனத்தோடு இணைந்திருக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் பிரதான வீதியிலே இப்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கான அபாயா, ஷூஸ், பாதணிகள், ஹேண்ட்பேக்ஸ், மணப்பெண்களுக்கான இங்கே மிக மிக நியாய விலையில் வழங்குவதற்கு இன்று இந்த மாலை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நிறுவன திறப்பு விழாவிலே கலந்து நீங்கள் எங்கிருக்கின்ற பொருட்களை கொண்டு செல்ல வேண்டும் என்று அன்போடு ரோசான், ரிஜாப் மற்றும் பர்வீஸ் ஆகியோரது இரவு பகல் உங்களை அன்போடு வரவேற்றிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே அரேபியன் ஃபேஷன் நிறுவனம் இந்த பிராந்தியத்திலே பெருநாளை முன்னிட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய அத்தனை ஆடைகளையும் லெஹங்கா, சல்வார்கள், அபாயாஸ், பாகிஸ்தானிய மற்றும் துபாய் டாப்ஸ் ஐட்டம்ஸ், நைட்டிஸ், ஃப்ராக்ஸ், ஷால் வகை, நவநாகரீக பாதாடிகள், அபாயா, ஷூஸ், ஹேண்ட்பேக்ஸ், வாசனை திரவியங்கள் அனைத்தும் நீங்கள் நம்ப முடியாத நியாய விலைகளில் என்று அனைத்தையும் நீங்கள் நம்ப முடியாத விலைக்கடவில் வாங்கிக் கொள்ள முடியும். உயர் தரமிக்க திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிடித்தமான பொருட்களை இங்கே அத்தனை ஆடைகளும் இங்கே குவித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. பிடித்தமான ஆடைகளை வாங்கிச் செல்ல நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட அத்தனை
akan segalanya, karena suatu hari semua akan tiada lagi. Dan di akhir hayatku mohon kau ridho padaku. Allah, ya Allah, tuntunku untuk tiba di jannah-Mu, ya Allah, ya Allah. Jangan ya Allah, oh Allah, dampingi langkahku. Ku sadari kadang ku lupa, mungkin ini nafasku yang terakhir. Ampuni kurangnya syukurku, maafkan kurang kasih-Mu. Nanti suatu hari saat duniaku usai berakhir, di akhir hayatku mohon kau ridho padaku. Allah, ya Allah, tuntunku untuk tiba di jannah-Mu, ya Allah, ya Allah. Jangan jauh dariku, ku tambah cahaya-Mu, bersama-Mu ku ingin dekat, dekat dengan-Mu sepanjang usia, ya Allah, oh Allah. Dampingi selalu hari berganti, ku yakin waktuku yang singkat. Tuhanku, biar ku genggam dunia ini tanpa mencintainya, karena ku kan segera pergi, karena ku kan segera pergi. Allah, ya Allah, tuntunku untuk tiba di jannah-Mu, ya Allah, oh Allah. Jangan jauh dariku, ku tambah cahaya-Mu. Allah, ya Allah, tuntunku untuk tiba di jannah-Mu, ya Allah, ya Allah. Jangan jauh dariku, ku tambah cahaya-Mu, bersama
அது ஒரு வாசனை கிடைக்கின்றது.
கல்முனை பிரதான வீதியில் ஆதிரை பெற்றோருக்கு உருவாக பெண்களுக்கு தேவையான மக்கள் நேர்கால் சூழ்நிலைகள் நேர்வேஸ் வாசனை திருமண தேவையான ஒரே கோயிலில் பெற்றுக் கொள்வதற்காக இன்று புதிதாய் உதவி காண்கிறது அரபியன் பேசுகிறது நடத்தால் இந்த பிரதான வீதியிலே தங்களது பிரமாதமான நிறுவனத்தை திறந்து வைத்திருக்கிறார்கள் என்ற இந்த செய்தியை அதை தருகிறோம். இன்னும் சிறப்பு வகையிலே இந்த நிறுவனம் திறந்து
see.